குட் மார்னிங் ஸ்டூடண்ட். குட் மார்னிங் சார். இன்னைக்கு நம்ம ஸ்கூலோட ஆனுவல் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த ஆக்டிவிட்டிக்கு என்னன்னா கேண்டீனை சுத்தப்படுத்துறது. கேண்டீன்ல வேலை அப்படின்னா அன்லிமிட்டடா சாப்பிடுறதுன்னு அர்த்தம். இதுக்காக யாரு வாலண்டியரா இருக்க விரும்புறீங்க? நான் சார் நான் ஓகே. இதுல நிறைய ஸ்டூடெண்ட் இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க. ஆனா பாருங்க பினாக்கி, இத நீயே பாத்துக்க. ஓகே சார், கண்டிப்பா நான் அதுல முழு முயற்சி பண்ணுவேன். சார் சார் நான் என்னை விட பெட்டரா இந்த வேலையை யாராலையும் செய்யவே முடியாது சார். உனக்கும் வாய்ப்பு கிடைக்கும். இப்ப பினாக்கி செய்யட்டும், அடுத்த ரவுண்டுல நீ கலக்கிடு. ஓகே? மிஸ் ஆயிடுச்சு. கங்க்ராச்சுலேஷன் பினாக்கி, சூப்பரான டிஷ் பண்ணு. போனதுக்கு அப்புறம் தான் டிசைட் பண்ணுவேன். ரொம்ப சந்தோஷப்படாத பினாக்கி, நான் சும்மா இருக்க போறதில்ல. சிண்டு பிண்டு, நாளைக்கு நேரத்துக்கு ஸ்கூலுக்கு வந்துருங்க. இவன் கேண்டீனை எப்படி நடத்துறான்னு நானும் பாக்குறேன், இருங்க. இவன் பக்காவா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான்ப்பா. இருக்கட்டும் இருக்கட்டும், நாமளும் முழுமையா ரெடியா தானே இருக்கோம். இன்னைக்கு என்னப்பா பண்ண போற? இரு சொல்றேன். நான் சின்னதா ஒரு டேஸ்டி மெனுவை ரெடி பண்ண போறேன். ப்ளீஸ் சூரிய ஆண்டியோட டிஷ்ஷை மட்டும் நீ பண்ணிராதப்பா. முதல்ல சாண்ட்விச் செய்யலாம். அப்படின்னா நாம பிரெட் எல்லாத்தையும் மாயமாக்கிடலாம். அப்புறம் ஆலு பரோட்டா செய்ய போறேன். நான் மாவுல நிறைய தண்ணிய கலக்க போறேன். அப்புறம் ஸ்வீட்ல கேக் செய்ய போறேன். அந்த கேக்ல மிளகா பொடிய தூவ போறேன். ஏய் பிண்டு, நீ என் கூட வா. அடேங்க அப்பா, நான் டேஸ்ட் பண்ணி பாக்குறேன். பிரமாதமான டேஸ்ட். சீக்கிரமா சாண்ட்விச் ரெடி பண்ணிடுறேன். ஹாய் பினாக்கி. நீ எதுக்கு இங்க வந்த? அது ஒண்ணும் இல்ல, நான் உனக்கு பெஸ்ட் ஆஃப் லக் விஷ் பண்றதுக்காக வந்தேன். நிஜமாவா? ஆமா, பெஸ்ட் ஆஃப் லக். இந்த சிண்டு என்ன இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கான். இருந்தா நல்லது தானே. நம்ம வேலையை செய்யலாம். இந்த சிண்டுவை கூட கவனிச்சாகணும். ப்ளீஸ் நீ ஏட கூடமா ஏதாவது பண்ணிடாத. வேலை முடிஞ்சது சண்டு, நீ லைட் ஆஃப் பண்ணு. இந்த லைட் யார் ஆஃப் பண்ணது? என்னாச்சு? என் காலுக்கு மேல ஏதோ ஒன்னு போச்சு. என்ன? இரு. நைஸ். ஸ்விட்ச் இங்க இருக்கு பாரு. இந்த எலிங்கெல்லாம் இங்க எப்படி வந்துச்சு? சீக்கிரம் பிடி. ஹாப்பி லஞ்ச் டைம் ஆக போகுது. வா லஞ்ச் சாப்பிடலாம். எனக்கு ரொம்ப பசிக்குதுப்பா. ஓ ஹாப்பி, நம்ம இன்னைக்கு சாப்பாடு கொடுக்க வந்திருக்கோம். சாப்பாடு சாப்பிட இல்ல. ஆமால, நான் மறந்தே போயிட்டேன். சாரி. 1 மணி நேரம் தான் மிச்சம் இருக்கு. இந்த பிரெட் பாக்கெட்ஸ்ல எங்க போச்சு? இங்க தானே இருந்துச்சு. இப்ப என்ன பண்றது பினாக்கி? எல்லா பிரெட்ஸும் நம்ம கிட்ட இருக்கு. சாண்ட்விச் காலி. சரி, இப்ப சாண்ட்விச் எப்படி பண்றது? சாண்ட்விச் விடு, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்ம இப்ப ஆலு பரோட்டா செய்யலாம். ஹாப்பி, உன் வேலைய ஆரம்பி. ஓகே, இந்த அப்படி. சங்கு, அங்க கொஞ்சம் பாரு. ஜக்கு பறந்து வந்து தானா தண்ணி ஊத்துது. ஹாப்பி, நீ ஜக்க விடு. விட்டுட்டேன். சாரி. நீ அங்கே இரு. என்ன உளறிக்கிட்டு இருக்க? அந்த ஜக்கு டேபிள் மேல தான் இருக்கு பாரு. அட, நீங்க எதுக்கு இங்க
வந்தீங்க? இல்ல உனக்கு நிறைய வேலை இருக்கும் அதனால தான். அது வேற ஒண்ணும் இல்ல, உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா கேட்கலான்னு. அப்படியா? இவங்க அவங்களுக்கு ஹெல்ப் அடிக்க முடியாது. இப்போ உனக்கு ஹெல்ப் பண்ண வந்துட்டாங்கல. என்னோட வேலையை நான் சைலன்ஸ். அங்க என்ன பாக்குறான்? இப்போ இந்த மாவுல தண்ணிய ஊத்த போறேன். இல்ல, எனக்கு உங்களுடைய ஹெல்ப் எதுவும் தேவையில்லை. ஓஹோ, வேணாமா? வேலை முடிஞ்சது. இல்ல அது வந்து உன் வேலை முடிஞ்சதுன்னு சொல்றான். ஓகே, ஏதாவது ஹெல்ப் வேணும்னா சொல்லு. பாய் பின்னாக்கி. இவங்க ரெண்டு பேரும் ஏன் இவ்ளோ விசித்திரமா பண்ணிட்டு போறாங்க? அந்த ஷண்ட் கூட. இது எப்படி ஆச்சு? மாவுல இவ்ளோ தண்ணியா? அப்படினா மாவுல கெட்டு போயிடுச்சு. நம்ம கிட்ட வேற மாவு கூட இல்ல. என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி யாரால செய்ய முடியும்? ஷண்ட். அவன் இப்போ தண்ணி பரோட்டாவை தான் செய்ய போறான். நாம அவன் உழைப்பெல்லாத்தையும் வீணாக்கிக்கிட்டு இருக்கோம். பாவம் அவனுக்கு கஷ்டமா இருக்காதா? வாய மூடு. இப்ப அவனுக்கு கஷ்டமா இல்ல, காரமா இருக்க போகுது. ஏன்னா இப்ப கேக்கல மிளகாவை தூவ வேண்டியதுதான் பாக்கி இருக்கு. அப்ப இதுதான் விஷயமா? ஒருவேளை அவன் கேக்ல மிளகாவை தூவணும்னு விரும்பினானா நம்ம அவனை தூவ விட்டுருவோம். ஆனா எதுக்கு பினாக்கி? நான் இப்பவே அவனுக்கு பாடத்தை கத்து கொடுக்கறேன். வேண்டாம் அபி, நீ நில்லு. முதல்ல நீ பிளான கேளு. டன். கேக் ரெடி ஆயிடுச்சு. நோ. வா போலாம். கேக் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் லஞ்சுக்கு 1/2 hour இருக்கு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கறேன். போ போ தாராளமா. இப்போ என் வேலையை ஆரம்பிக்கிறேன். இப்போ இவன் தூங்கிக்கிட்டு இருக்கான். இப்பதான் கலக்கலா இருக்க போகுது. மிளகா எங்க, மிளகா எங்க? அட எங்கப்பா போச்சு? இங்க தானே இருந்தது. எங்க போச்சு? மிளகா தூள் கிடைச்சிருச்சு. இப்போ எல்லாரும் இந்த கேக்க சாப்பிட்டு விழுந்து விழுந்து அழ போறாங்க. இப்போதான் பிரமாதமா இருக்க போகுது. ஆமா ஷண்ட், பிரமாதமா இருக்க போகுது. அவன் சாண்ட்விச் பரோட்டா ரெண்டுத்தையும் செய்யவே இல்ல. இப்போ இந்த கெட்டு போன கேக்க செஞ்சு வச்சுட்டு நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கா. நான் இப்பவே போய் பிரின்சிபல் சார கூட்டிட்டு வரேன். அதுக்கப்புறம் கேண்டீனோட இன்சார்ஜ் யாரு? ஷாண்டு. நீங்க ரெண்டு பேரும் இவனை கண்காணிச்சிட்டு இருங்க. நான் போய் இப்பவே பிரின்சிபல் சார கூட்டிட்டு வந்துடுறேன். என்னாச்சு? மேல ஃபியூஸ் ஆயிடுச்சா? சரியா சொன்னேன். அவன் தூங்கிக்கிட்டு இருக்கான். மாவா விடியம் இல்ல. இப்ப என்ன பண்றது? கப்பு ரெடியா? ரெடி. ஹாப்பி மறுபடியுமா? இப்ப பிளானோட கடைசி ஸ்டெப் 3 டிஷஸ் அப்புறம் 3 பினாக்கி. என்ன பிடிச்சுக்கோ. 3 பினாக்கிஸ். இனி பின்னாக்கி ரொம்ப பிஸி ஆயிடுவான். சிச்சுவேஷனும் கண்ட்ரோல்ல இருக்கு. சரி வா நம்ம கேம் கன்டினியூ பண்ணலாம். இந்தாங்க சார் ஸ்டார்டர். நான் சாண்ட்விச் செஞ்சிருக்கேன். ஆமா, இவன் எப்படி இங்க வந்தான்? அப்புறம் பிரெட் இல்லாம சாண்ட்விச்சஸ் எப்படி செய்ய முடிஞ்சது? இப்ப என்ன பண்றது? யார்கிட்ட சொல்றது? யார்கிட்ட சொல்றது? மாஸ்டர் கிட்ட போய் நான் சொல்ல போறேன். எனக்கு இந்த பினாக்கிய ஒரு வழி பண்ணாம நான் விட மாட்டேன். பினாக்கி உண்மையை சொல்ற பின்னிட்டல பின்னி. உண்மையை சொல்லட்டுமா? இந்த டேஸ்ட் நான் வீட்டுல கூட சாப்பிட்டதே இல்லல. உனக்கு ஆப்ஷன் போட மாட்டாளே. அவன் பரோட்டாவை எடுத்துக்கிட்டு இங்கேயும் வந்து சேர்ந்திருக்கான். எப்படி? நீங்க எப்படி? சாப்பிடுறியா ஷண்டு? 2 பினாக்கியா? மம்மி. சண்டு, எதுக்கு இப்படி ஓடிக்கிட்டு இருக்க? சார் பினாக்கி சார்.
ஆமா, பினாக்கி ரொம்ப அருமையான சாண்ட்விச் செஞ்சிருக்கான். சார் அவன் சீட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கான் சார். எல்லா இடத்துலயும் பினாக்கியாவே இருக்கான். ஷண்டு, பினாக்கி கேண்டீன்ல இருக்கான் பாரு. இப்பதான் எனக்கு சாண்ட்விச் கொடுத்துட்டு போனான். சார் அவன் கேண்டீன்ல இருக்க முடியாது. நீங்க என் கூட வாங்க. அட வாங்க சார், வாங்க சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. உங்களுக்கு எல்லாம் விலை மதியா சொல்றேன். வேலை முடிஞ்சுது. உங்க 2 பேரும் பினாக்கிய கண்காணிக்க சொன்னல. நாங்க கண்காணிச்சுக்கிட்டு தான் இருந்தோம். பினாக்கி அங்க இருக்கான் பாரு. இங்கேயுமா? ஷண்டு, நீ பினாக்கி கேண்டீனுக்குள்ள இல்லன்னு சொன்ன. அது வந்து சார், நீங்க கிச்சனுக்கு போய் பாருங்க. அங்க ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. வாங்க சார், நான் இப்ப காட்டுறேன். அட என்னாச்சு ஷண்டு? நீ எதுக்கு இப்படி டல்லா இருக்க? இப்ப நீங்களே கேளுங்க சார். சார் டென்ஷன் ஆகாதீங்க. நான் கிச்சனையும் கேண்டீனையும் ரொம்ப க்ளீனா வச்சிருக்கேன். ஷண்டு, நான் உனக்காக ஒன்னு ஸ்பெஷலா செஞ்சிருக்கேன். ஏன்னா நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்ல. இந்த உனக்காக ஸ்பெஷல் கேக். இது அதே கேக்காச்சே, மிளகாத்தூள் போட்ட கேக்கு. பினாக்கி, நீ கேண்டியனை ரொம்ப அருமையா பாத்துக்கிட்ட. வெரி குட். சண்டு, இவன் உனக்காக அருமையான கேக் பண்ணிருக்கான். நீ என்னன்னா உன் ஃப்ரெண்டு மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுக்கறியா? சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. கேக் எப்படி இருக்கு? வாவ் பினாக்கி, நீ ஆக்டிவிட்டியை ரொம்ப அருமையா கம்ப்ளீட் பண்ணிருக்க. இனிமே ஆக்டிவிட்டி டே முடிகிற வரைக்கும் நீயே கேண்டியனை பாத்துக்க. ஓகே? ஓகே சார், நான் முழு முயற்சி பண்ணுவேன்.